Hey guys, welcome back to a new video. CSK Fleming கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக போறாங்க அப்படிங்கிற செய்திகளை லாஸ்ட் வீடியோஸாவே நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எஸ், அது உண்மைதான். பிகாஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இப்போ அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே நியூ ஹெட் கோச்சை யார் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது நடந்தா சிஎஸ்கேக்கு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படிங்கிறதுமே பேசுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி IPL 26 குவாலிஃபயர் 1 யார் ப்ளே பண்ண போறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டாப் 2 டீம்ஸ் இப்போ RCB அண்ட் GT குவாலிஃபை ஆகியிருக்காங்க. SRH நேத்திக்கு வந்து RCB அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான மார்ஜினில் வின் பண்ணியிருந்தாலுமே அவங்களால அந்த 80 ரன்ஸ் பிளஸ் மார்ஜினில் வின் பண்ண முடியல. SRH டாப் 2ல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா குஷன் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து 3 கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் வின் பண்ணாதான் அவங்களால ட்ராஃபி லிஃப்ட் பண்ண முடியும், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் SRH இது முன்னாடியே பண்ணியிருக்காங்க. 2016 சீசனில் SRH எலிமினேட்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. RCB அண்ட் குஜராத் லைன்ஸ் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா RCB அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஒரு 2016 ஃபைனல்ஸ் ரிப்பீட் பார்ப்போம்னு நினைக்கிறீங்களா? RCB அண்ட் SRH இன் ஃபைனல்ஸ் அது எனக்கு என்னமோ பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான் தோணுது. பட் கண்டிப்பாக RCB வில் பிளே த ஃபைனல்ஸ். அப்படி நடந்த ரஜத் பட்டியல் will become the third captain to defend the title. Already Tala Dhoni and Rohit Sharma பண்ணிருக்காங்க. Tala Dhoni 2010 and 2011ல, then Rohit Sharma 2019 and 2020ல. So let's see ரஜத் பட்டியல் டிஃபெண்ட் பண்றாரானே. 17 வருஷமா டிராஃபில அழுதுட்டு இருந்த ஒரு பிரான்ச்சைசி இப்போ பார்த்தா 2 கன்சிக்யூட்டிவ் டைட்டில்ஸ் வின் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ RCBயோட அந்த டாமினன்ஸ் இந்த IPL சீசன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்ட் டைமா. போக பார்த்தா இந்த வருஷமும் வின் பண்ணி அடுத்த வருஷமும் வின் பண்றது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு போல. ஏன்னா அடுத்த வருஷமும் இதே சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருக்க போறாங்க. அதனால லெட்ஸ் சி. தொடர்ந்து 3 டைட்டில்ஸ் எந்த ஒரு கேப்டனுமே வின் பண்ணது கிடையாது. அதை ரஜத் பட்டியல் பண்றாரான்னு பார்ப்போம். முதல்ல இதுவே இன்னும் முடியல, அதுக்குள்ள நான் அடுத்த வருஷத்துக்கு போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முதல்ல ஜெயிக்கிட்டோம். அதுவே வந்து RCB ஃபேன்ஸுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். RCB எதை நினைச்சு பயப்படுவாங்கன்னா GT இன்கேஸ் ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா, பிகாஸ் GT வந்து அகமதாபாத்ல ஒரு வேற லெவல் டீமா இருந்திருக்காங்க இந்த சீசன்ல. அதனால அவங்கள பீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுது. கேகர் இனிமே இந்த 4th ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் DC ப்ளே பண்ண போறாங்க இல்லையா? இந்த மேட்ச்க்கு வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி ப்ளே பண்ண போறது கிடையாது. ஹி ஹஸ் பீன் ரூல்ட் அவுட்னு இப்போ ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் MA அங்கிரிஷ் ரகுவன்ஷி ஒரு கேட்ச் அட்டெம்ப்ட் பண்றப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபிங்கர்ல ஒரு ஃபிராக்சர் ஏற்பட்டிருக்கு. நம்ம CSK ஃபார்மர் பிளேயர் விஜய் சங்கர் இப்போ IPL அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இனிமே ஓவர்சீஸ் லீக்ஸ்ல அவரை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் விஜய் சங்கரோட Instagram அண்ட் Twitter ஹேண்டில் ஒரு ஹார்ட்ஃபெல்ட் போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கறப்போ ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இவரையோட லாஸ்ட் சீசன் நம்ம கலாய்ச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்டா BC அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காரு. தென் IPL டீம்ஸ் GT, SRH, CSK அண்ட் DC அவர் ப்ளே பண்ண IPL டீம்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் TNCA, தென் திரிபுரா டீம், அதுக்கப்புறம் TNPல சேபாக் சூப்பர் கில்லிஸ், ஐட்ரீம் திருப்பூர் தமிழன், சேலம் ஸ்பார்டன்ஸ் இந்த டீம்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லியிருக்காரு. அந்த போஸ்டோட கடைசி ஃபியூலன்ஸ் நீங்க பார்க்கலாம். நான் நிறைய ஹேட் அண்ட் நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கடந்து போய் நான் வந்து மூவ் ஆன் ஆகியிருக்கேன். ஸோ என்னால் பண்ண முடியும்னா உங்களால கண்டிப்பாக முடியும். அதனால திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஒர்க் ஹார்ட்னு சொல்லிட்டு கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ் யோர் 3D கிரிக்கெட்டர் விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. CSK கடைசி மேட்ச்ல CSK அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. டாப் ஆர்டர்ல மேட்ச் ஆர்டர் சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? மேட்ச் ஆர்டர் எதுக்காக 11 இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம எரிக் செவன்ஸ் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் GT இந்த கிரவுண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். GT கிட்ட நல்ல ஒரு பேசடாக இருக்கு. ஸோ உங்களோட ஷார்ட் பவுலிங்கு கவுண்டர் பண்றதுக்காக தான் நாங்கள் 11ல மேட்ச் ஆர்டர் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருக்காரு. பர்டிகுலர்லி ஷார்ட் பவுலிங் அகைன்ஸ்ட் மேட்ச் ஆர்டர் வந்து ஒரு பெட்டர் பிளேயரா இருந்திருக்காராம். அண்ட் எஸ், இதெல்லாம் தான் ஒரு சில காரணங்கள் ஃபார் மேட்ச் ஆர்டர் இன்க்ளூஷன். ஸோ ஜஸ்ட் கெட் த பேலன்ஸ் நாங்கள் இந்த டிங்கரிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மேட்ச் ஆர்ட் இந்த மேட்ச்ல நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஹி பேட்டட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேட்ச் ஆர்ட் அகைன்ஸ்ட் குட் பவுலிங் அட்டாக் வில் ஆல்வேஸ் பி வல்னரபிள். BBL MLC மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல ஹி கேன் பி சக்சஸ்ஃபுல். பட் IPLனு வரப்போ இங்க எல்லா பவுலர்ஸுமே வந்து டாப் கிளாஸா இருக்காங்க. ஸோ மேட்ச் ஆர்ட் மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் ஆக முடியாது. 160 or 170 சேசஸ்ல கூட மேட்ச் ஆர்டர் டிபெண்ட் பண்ணலாம். பட் 200 சேசஸ்னு வரப்போ மேட்ச் ஆர்ட் கண்டிப்பாக விக்கெட் லூஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. CSK கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஆப்ஷனுக்கு வர போறாங்க, எந்தெந்த ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வராங்க அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க வெதர் மேட்ச் ஆர்டர் ரிலீஸ் பண்ணணுமா இல்லை ரீடைன் பண்ணணுமான்னு. ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸ் திரும்ப ஆப்ஷனுக்கு வர போறாங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இந்த சீசன்ல KKR ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணல. அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல சுத்தமா ரச்சின் ரவீந்திரா சூட்டே ஆகல. ஏன்னா ஆல்ரெடி டீம் சேஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் இருக்கிறப்போ அவங்க எதுக்காக இன்னொரு டாப் ஆர்டர் பேட்டருக்கு போனாங்கன்னு தெரியல. இது தவிர சுனில் நரேனுமே டாப் ஆர்டர் ப்ளே பண்றதுக்கு இருக்காருன்றப்போ ரச்சின் ரவீந்திரா ஒரு அன்னெசரியான பிக் தான். ஸோ கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக CSK கண்டிப்பா ரச்சின் ரவீந்திராக்கு போவாங்கன்னு சொல்ல வரல. அவரை மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் கண்டிப்பா ஆப்ஷனா இருப்பாங்க. இப்போ நம்ம CSK நியூ ஹெட் கோச் விஷயத்துக்கு வருமா? CSK ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து மூவ் ஆன் ஆக போறாங்க. இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்ல சொல்லிட்டு வராங்க இல்லையா? லாஸ்ட் இயரே CSK இதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், CSK லாஸ்ட் இயரே வந்து ஒரு நியூ ஹெட் கோச்சை சைன் பண்ண பார்த்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் CSK அந்த பாட்டம் பிளேஸ்ல முடிச்சிருந்தாங்க, 10th பிளேஸ்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட வேர்ஸ்ட் எவர் சீசன்ல கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால CSK அடுத்தபடியாக வந்து ஒரு நியூ ஹெட் கோச்சுக்கு தான் பார்த்துருக்காங்க. ஒரு இந்தியன் கோச் வந்து நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அந்த இந்தியன் கோச் யாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. பட் இது யாரா இருக்கும் அப்படிங்கிறத நான் லேட்டர் ஹாஃப் ஆஃப் திஸ் வீடியோவில் வந்து பேசுகிறேன். பட் அந்த இந்தியன் கோச் CSK இனிமேல் ஹோல்டில் தான் வச்சிருக்காங்க. they have told him to wait அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறதுனால அந்த கோச்சை திரும்ப CSK கால் பேக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கோச்னு சொல்கிறேன், அவர் யாருன்னு தானே கேட்குறீங்க? அது ராகுல் டிராவிடா இருக்குன்ற மாதிரி தான் இப்போ ஆன்லைனில் ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. எதாச்சும் நம்ம CSK ஃபேன்ஸ் ராகுல் டிராவிட்னு கன்க்ளூட் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டிக்கலே ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க அவர்
அவர் ஒரு பெரிய நேம் வித் க்ளோஸ் டைஸ் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு. வி ஆல் நோ ராகுல் டிராவிட் எவ்வளோ பெரிய ஒரு பிக் நேம்னு. ஸோ 2024 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு. நேஷனல் டீமோட ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. இந்தியா செவன்ஸ் கூடயுமே ராகுல் டிராவிட் ஒரு க்ளோஸ் கனெக்ஷனில் இருந்திருக்காரு. அதனால சூப்பர் கிங்ஸ் அகாடமி நடத்தின ஒரு ஈவெண்ட்லாம் கூட ராகுல் டிராவிட் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் கிரிக்பஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபிலிம்லேருந்து இன்கேஸ் சிஎஸ்கே மூவ் ஆன் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக ராகுல் டிராவிட்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அது டோட்டலி அவரோட வியூவா. ஸோ அது வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போதான் ஸ்பெகுலேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால ரொம்ப சூன் டு ஸ்பீக் ஆன் திஸ். பட் ஸ்டில் சிஎஸ்கே இன்கேஸ் ஃபிளெமிங்குக்கு பதிலாக ராகுல் டிராவிட கொண்டு வராங்கன்னா ஒரு 50-50 கால் தான் சொல்லுவேன். பாசிட்டிவும் இருக்கு, அட் த சேம் டைம் நெகட்டிவ்ஸுமே இருக்கு. சிஎஸ்கே பிளேஸ் எந்த அளவுக்கு ராகுல் டிராவிடோட ஜெல் ஆவாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிகாஸ் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்லேருந்து லீவ் ஆனதுக்கு ராகுல் டிராவிட் தான் ஒரு காரணம்னு அந்த நேரத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஆர்ஆர் டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ராகுல் டிராவிட் தான் வந்து பட்லரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை ரீடைன் பண்ணாமல் போனது வந்து நம்ம சஞ்சு சாம்சனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஆர்ஆர் ரியான் பராக புஷ் பண்ணி அவர் போஸ்டர் பாயை மாற்ற ட்ரை பண்ணாங்க. அவர் தான் நியூ ஃபேஸ் ஆஃப் ஆர்ஆர் இருந்தாங்க அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டுமே சரி அண்ட் ராகுல் டிராவிடுமே அதான் விருப்பப்பட்டாரு. அதனால தான் ஸ்லோவாக சஞ்சு சாம்சனை சைட் லைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. 25 சீசன்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சஞ்சு சாம்சன் வந்து அந்த இனிஷியல் ஹாஃப் ஆஃப் த சீசனே ப்ளே பண்ணாமல் இருந்தார். டிராவிடோட ஐபிஎல் கோச்சிங் கரியரில் ஹி ஹாசன்ட் ஒன் சிங்கிள் ட்ராஃபி எட். அவர் கம்மியான சீசன் தான் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஆர்ஆர்க்காக 25ல இருந்தார். தென் 2016-17 வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் மென்டாராக இருந்தார். எனக்கு நம்ம ராகுல் டிராவிட் சிஎஸ்கே டீமுக்கு வந்தாருன்னா அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் அப்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு நான் இதை சொன்னதுக்காக. ஆனால் எந்த ஒரு கோச்சாலையுமே ராகுல் டிராவிட் மாதிரி இறங்கி ஸ்கவுட்டிங் பண்ண முடியாது. அதுக்காகவே அப்ரிஷியேட் பண்ணியாகணும். 2016 சீசனில் டெல்லி டேர் டெவில்ஸோட ஸ்குவாட் எடுத்து பாருங்களேன். ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், மயங்க் அகர்வால், ஷ்ரேயஸ் ஐயர்னு ஒரு செமையான யங் ஸ்குவாடை பில்ட் பண்ணாரு. ஃபியர்லெஸ்ஸான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு கோச் தான் ராகுல் டிராவிட். அண்ட் இந்த வேர்ல்டுக்கு வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து ராகுல் டிராவிட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ யாருமே எதிர்பார்க்காதப்போ அவர் வந்து லாஸ்ட் இயர் ஆர்ஆர் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு சைன் பண்ணாங்க. வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஷைன் ஆனார். ஒன் டைம் ஒண்டர்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 கிரிக்கெட்டர்ஸாக மாறி இருக்காரு. கண்டிப்பாக ராகுல் டிராவிட் ட்ரை டு பிரிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எவ்ரி பிளேயர்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆர்டிக்கல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஃபிளெமிங் மேலே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு இனிமேல் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால SA20 அண்ட் MLC இந்த ரெண்டு லீக்ஸுமே வந்து ஃபிளெமிங்கோட சர்வீசஸை கண்டினியூ பண்ண வச்சுட்டு ஐபிஎலுக்கு மட்டும் ஒரு இந்தியன் கோச்சை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆகிடு. இன்னும் ஒரு 1 or 2 monthsல கண்டிப்பாக வந்து இன்கேஸ் ஃபிளெமிங் சேஞ்ச் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஸோ MLCயோட பர்ஃபார்மன்ஸுமே கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுவாங்க. இந்த MLC சீசனில் எப்படி ஃபிளெமிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரோட டீம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? ஃபிளெமிங்லேருந்து சிஎஸ்கே மூவ் ஆன் ஆகணுமா? அண்ட் சிஎஸ்கே நியூ ஹெட் கோச்சர் ராகுல் டிராவிட் சைன் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.